புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 5 இறைவாக்கியங்கள் 24 முதல் 34 வரை. பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுக்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து,
நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, உம்முடைய ஆடை தொட்டாலே நான் குணமடைவேன் என்று நினைத்த இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு உமது வல்லமையை வெளிப்படுத்தி குணப்படுத்தியதை இப்பொழுது நாங்கள் வாசித்த வாசகத்தில் மிக அழகாக கேட்டறிந்தோம். இது எங்களில் நம்பிக்கையை வளர்க்கவும், மேலுமாக உமது வல்லமை எங்களுக்குள்ளும் செயலாற்றவும் தேவையான அருளை எங்களுக்கு தந்தருளும். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியானது இயேசுவினுடைய வல்லமையையும் மற்றும் நம்பிக்கையின் ஆழமான கதையையும் நமக்கு வழங்குகின்றது. இயேசு நூற்றுவர் தலைவனுடைய மகளை சந்திக்க செல்கின்ற பொழுது வழியில் நடக்கின்ற நிகழ்வுதான் இந்நிகழ்வு. மருத்துவர்கள் பலர் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியை பார்த்தும் அவர்களால் குணமளிக்க முடியாமல், என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த பெண்மணி இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவர் மீது நம்பிக்கை கொள்கின்றார். அவருடைய நம்பிக்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுவிடம் சென்று நீர் என்னை குணப்படுத்தும் என்று கேட்பதல்ல, மாறாக நான் அவருடைய ஆடையை தொட்டாலே குணமாவேன் என்ற ஒரு எண்ணம்தான் நம்பிக்கையின் வேறாக அவருக்கு இருந்திருக்கின்றது. அவரை சந்திக்காமல், அவரை நேர்கொண்டு பார்க்காமல், அவருடைய துளி இரக்கம் அந்த ஆடையின் மீது, இயேசுவை தொட்டுக்கொண்டிருக்கின்ற ஆடையின் மீது உள்ள அந்த வல்லமை தனக்கு கிடைத்தாலே போதும் என்று நினைத்த அந்த பெண்மணி நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கையை சற்று திரும்பி பார்த்தோமாயின், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும், மேலுமாக இதோ நம் முன்னிலையில் இருக்கின்ற நற்கருணை வடிவிலும் நாம் காண்கின்றோம், தொடுகின்றோம், ஆசீர்வாதம் பெறுகின்றோம். ஆனால் நம்முடைய உடல் நோயோ மனநோயோ குணமாகின்றதா என்று பார்க்கையிலே அதற்கு நமது நம்பிக்கைதான் தடையாக இருப்பதை நாம் உணர வேண்டும். ஏனெனில் அந்த இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட
பெண் கொண்டிருந்த நம்பிக்கை என்னிடமோ உங்களிடமோ இல்லாததுதான் காரணமாக இருக்கின்றது. நம் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை பார்க்கின்ற பொழுது நாம் நம்பிக்கை இழக்காமல் ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அவரை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே போதும் நாம் குணமடைவோம் என்பதை இவ்வாசகம் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். தனது வல்லமை வெளியேறிய பொழுது உணர்ந்த இயேசு அப்பெண்மணியை பார்த்து நடந்த நிகழ்வுகளை அறிந்து, உம் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்கின்றார். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமெனில் நம்முடைய நம்பிக்கை ஆணித்தரமாக இருக்க வேண்டும். மேலுமாக நாம் ஒரு தைரியமுள்ள கிறிஸ்தவனாக, சாட்சிய வாழ்வு வாழ்கின்ற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி சமூகத்தின் நடுவிலே வெளிப்படையாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே தைரியத்தோடு பலருக்கு இடையில் இயேசுவை வந்து தொடுகின்றார். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கொண்டு போகட்டும் என்று நினைத்து கொண்டு தனக்காக தான் குணமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நெருங்கி வந்து தொடுகின்றார். அது அவருடைய தைரியத்தை காட்டுகின்றது. இயேசு அந்த தைரியத்தை பார்த்து அவருக்கு குணமளிக்கின்றார். நம்முடைய வாழ்வில் யார் என்ன சொல்லிவிடுவார்களோ என்று எண்ணிக்கொண்டு நம்முடைய நம்பிக்கையை எத்தனை முறை நாம் குறைத்து பார்த்திருக்கின்றோம். ஆலயத்திலே ஜெபிக்கின்ற பொழுது என்னை பிறர் பார்த்து கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு என் ஆண்டவர் முன்னிலையில் நானாக இருக்காமல் எந்த அளவிற்கு பிறருக்காக ஆண்டவர் முன்னிலையில் நடித்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே வந்த அந்த பெண்மணியானவள் எனக்கு நல்லது நடக்க வேண்டும், நான் குணமாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஆண்டவரை நெருங்குகின்றார். எனக்கு ஒன்று வேண்டுமாயின் பலர் பல வகையில் பேசினாலும் நான் என் ஆண்டவரை நோக்கி உண்மையான உள்ளம் கொண்டவராக, நம்பிக்கை உடையவராக செல்ல வேண்டும். மேலுமாக அந்த நிகழ்விலே நாம் பார்க்கும் பொழுது பெருந்திரளான மக்கள் கூட்டத்தில் அந்த பெண்மணியானவள் குணமளிக்கப்படுகின்றார். பலருடைய நம்பிக்கையை வளர்ப்பதற்கு அவள் ஒரு சாட்சியாக இருக்கின்றார். நீங்களும் நானும் நமது நம்பிக்கையிலே ஆண்டவரால் குணமளிக்கப்படுகின்ற பொழுது எந்த அளவிற்கு பிறருக்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய சுயநலத்தால் நான் நன்றாக இருந்தால் போதும், எனக்கு இறையருள் கிடைத்தால் மட்டும் போதும் என்று சொல்லி தன்னலம் மட்டுமே நாடிக்கொண்டு வாழ்பவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறர் நன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணமும் நம்மில்
அதிகமாகவே இருக்கின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து பிறரையும் அந்த நம்பிக்கையில் வளர்க்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவருடைய வல்லமையில் குணமளிக்கப்படுவோம். ஆண்டவருக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்து பிறரை ஆண்டவரிடம் அழைத்து வருவோம். நம்பிக்கையில் ஒரே குடும்பமாக வருவோம். இறை அருளை பெறுவோம். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக நமது தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம்.
உயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசிரை பெறுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டா